நடந்தது என்ன துர்கா? எனக்கு 8 வயசுல எங்க அம்மா வந்து என்ன வீட்டுலதான் விட்டுட்டு போவாங்க. விட்டுட்டு போகும்போது எனக்கு வந்து எப்படி சொல்லலாம் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங் இருந்துச்சு. அந்த இடத்துல ரொம்ப டிஸ்டர்ப் நடந்தது. எங்க அக்கா எல்லாமே வந்து வெளியே ஆன பிறகு நான் ஒண்டி தான் இந்த வீட்டுல ஒண்டி இருக்கும்போது கிளாஸ் எல்லாமே என்னை விட்டு அடிச்சு லைக் எப்படி சொல்றதுன்னா எனக்கு செய்வனை செஞ்சுட்டாங்க. அவ மகளுக்கும் எனக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு. ஆனா வந்து அந்த இடத்துல வந்து என் மேல தப்பு இல்லை, நான் தப்பு இல்லைன்னு சொல்லி அவங்களோட மதெல்லாம் வந்து என்ன ஸ்கூல்ல இது பண்ணி நான் பரீட்சையே எழுந்தக்கூடாது எல்லாம் பண்ணி செய்வனை பார்த்த இடத்துல அழகா சொல்லிட்டு அவங்களுக்கு பண்ணிருக்காங்க. இத்தனைக்கும் அந்த பக்கத்து வீடு தான். அதுக்கப்புறம் எங்க அக்கா வந்து கடைக்கு நான் போயிட்டு வரேன், அது இருக்கா வீட்லயே இரு சரி காட்டு என்ன கொஞ்ச நேரத்துல சம்மதமேல ஒரு உருவமா என்ன அடிச்சு உடம்புலயே காயம் வந்து கீரல் முதுவெல்லாம் கீரல் தொட முது கை கால் எல்லாமே கீரலா ஆகுன பிறகு நான் என் அம்மாட்ட சொன்னேன், அம்மா ஏதோ வந்து என்ன வந்து அடிக்கி. அந்த உருவத்தை பார்க்க முடிஞ்சதா? எஸ் நான் பார்த்தேன். அந்த உருவத்தை வந்து கண்ணாலேயே நான் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு சொல்லுவாங்க. ஸோ அந்த உருவத்தை வந்து கண்ணாலே நான் பார்த்தேன் சார். ஏன்னா அந்த இடத்துல நான் கிட்ட சொன்ன ஒரு சின்ன நீ யாரு கிட்ட எனக்கு அந்த செய்வன கிட்ட ஒரு 7 years உங்களுக்கு தெரியுமா, நான் யூபிஎஸ்ஆர் கூட நான் எழுந்தல, யூபிஎஸ்ஆர் எழுத முடியல, இடையில வர பரீட்சைல எதுவுமே எழுத முடியல, ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சு வச்சுட்டாளுங்க. அவங்கதான் ஏறணும். பிகாஸ் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா வந்து பெருமைக்கு சொல்லக்கூடணும்னு இது இல்லை. அந்த ஸ்கூல்ல வந்து பரீட்சையிலயும் சரி எதுலயும் சரி பொங்காவாசம் சரி எல்லாத்துலயும் வந்து ஃபர்ஸ்டா தான் நான் எடுப்பேன். அவங்க மகளுக்கு வேட்டிக்கு போட்டியா அவனை அவங்க மகள் என்ன பண்ணிட்டாங்க, ஓ நீ வேட்டிக்கு போட்டியா சரியா பாரு உன் நிலைமையை நான் என்ன ஆக்குறேன்ட்டு அப்படின்னு சொல்லி ஏன் இன்னைக்கு வந்து சவால் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு வயசு 8? எஸ் 8. அதுக்கப்புறம் அந்த கட்டி போட்டதுல இருந்து கிட்ட ஒரு 8 வருஷமா நான் படாத கஷ்டம். Form 2 வரைக்கும் போற வரைக்கும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். Form 3 Form 4 வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து மந்திரி மூலியமா நான் போயிட்டு டிபிடியில அங்க இங்கேயும் அலைஞ்சி யூபிஎஸ்ஆர் பரீட்சை எழுந்தாம யாரும் பொம்மான்னு போக முடியாது, ரிமூவ் தான் போவாங்க. ஆனா நான் ஹெல்ப் கேட்டு எப்படி இந்த மாரி நான் யூபிஎஸ்ஆர் பரீட்சை எழுந்தல. ஸோ அதுக்கப்புறம் செய்வினை அடிச்சு ஃபுல்லா என் உடம்பே வந்து இருக்கிச்சு, ரத்த சத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு என் உடம்புல. அப்போ பார்த்த இடத்துல எல்லாம் வந்து சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் வீட்டுல எங்க அம்மா எல்லாம் விட்டுட்டு போகும்போது என்ன போட்டு அடிக்க சொல்லுவேன் எங்க அம்மா கிட்ட, பாருங்க அம்மா. ஆனா எங்க அம்மா கண்ணுக்கு வந்து தெரியாது, என்னதுமா என்னம்மா இப்படி இருக்க நிச்சயமா இங்க பாருங்கம்மா இங்கதாம்மா நிக்குது. உங்க கண்ணுக்கு தெரியும் அதே உருவம் தானா? அதே உருவம் தான். பாக்க எப்படி இருந்துச்சு? நான் நினைக்கிறேன் நம்ம அதை பார்த்தோம்னா நம்ம செத்துருவோம் நினைக்கிறேன். லைக் அந்த ஒரு கொடூரமான ஒரு இடத்துல இருந்துச்சு. எப்படி இருக்கும் இப்ப நாக்கெல்லாம் வந்து கிழிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா என் உடம்புல ரத்தம் குறைஞ்சுதான் என் கண்ணாலேயே நான் பார்த்தேன். இப்ப வரைக்கும் என் உடம்புல அந்த காயம் வெட்டு எல்லாமே இருக்கு. சொந்தமாவே நான் வெட்டி பெறும். ஆனா அது ஒரு நிமிஷம் என் உடம்புல பூந்த பிறகு நானே சொந்தமா என் ரத்தத்தை நக்கிப்பேன். எங்க அம்மா சொல்லுவாங்க என்கிட்ட, சொந்தமா நக்கிப்பேன், கையெல்லாத்தையும் அறுத்துப்பேன், கை கால் எல்லாத்தையும் சொந்தமாவே அறுத்துப்பேன். இன்ன வரைக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்க என் உடம்புல இந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு தெரியுமா நீங்க தான் பண்றீங்க அப்படின்னு தெரியுமா? அந்த நேரத்துல வந்து நானாவே இல்ல அந்த இடத்துல. அதுக்கப்புறம் எங்க அக்கா காமாட்சி தான் ஹெல்ப் பண்ணாங்க. இருக்கா இப்படி இருக்கா, ஐயோ எங்க அக்காவே நான் இது பண்ண போனேன். அதோட ரத்தத்தை வெட்டு, அதோட கைய வெட்டுறதுக்கு ரொம்ப ஒரு இது. அப்புறம் எங்க அண்ணன் எல்லாம் பிடிச்சி என்னை இழுத்து வந்து ஒரு நாய்க்காரன் பொம்மை கிட்ட பார்த்தா அவன் வந்து சுடுகாட்டுக்கு போயிட்டு இது வந்து புதைக்கணும், இது வந்து வேற வாய்ப்பே இல்லை, இது வந்து புதைச்சுதான் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா பிள்ளை உடம்புல இருக்கிறது வந்து பெரிய ஜாமா, எடுக்க முடியாத ஒரு இதை கட்டி போட்டு வந்துட்டாங்க. நான் வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து அதுகிட்ட அவ்வளவு சித்திரவதம் நான் படுத்தேன். என் உடம்புலயே ஒரு எலும்பு கூடுமை ஆகிட்டேன். நான் நினைக்கிறேன் அந்த கொஞ்சம் இது இல்லைன்னா நான் செத்துருவேன் அந்த நிமிஷத்துல. அது தினமும் அது வந்து உங்ககிட்ட காட்சி கொடுக்குமா? தினமும் பாக்க மனுஷன் மாதிரி இருக்குமா இல்ல மனுஷன் உருவு உடம்புல ஒட்டு துணிகள் அது உடம்புல இல்ல. ஆண் உருவமா பெண் உருவமா? ஆண் உருவம், ஒட்டு துணி இருக்காது. மொழியெல்லாம் இருக்குமா?
கண்ணு இருக்காது, கண்ணு எதுவுமே இருக்காது. என் வாழ்க்கையில நான் வந்து பட முடியாத ஒரு கஷ்டம்னா அதுகிட்ட மட்டும்தான். நான் ரொம்ப ஆனா வெளியெல்லாம் போய் சொல்றதுக்கு வந்து யாருமே, என் கூட்டாளிங்கிட்ட கூட சொன்னது கூட யாருமே நம்பல. ஏன்னா இந்த விஷயம் வந்து சில பேர் வந்து செய்வன, இது வந்து சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆனா என் லைஃப்ல நான் சீரியஸ்லி நான் பட்ட ஒரு கஷ்டம் தான் இன்ன வரைக்கும் மறக்க முடியாத ஒரு இதுனா இது மட்டும் தான் என் லைஃப்ல நடந்தது. ஏன்னா அது பண்ணும்போது என் கழுத்தெல்லாம் கடிச்சு இன்ன வரைக்கும் காயம் இருக்கு என் உடம்புல, தெரியுமா? அது கடிச்சு கிட்ட 4 தேயில் என் கையில போட்டாங்க. ஆனா வந்து எல்லாரும் அந்த தேயில் வந்து எப்படி தெரியுமா கடிச்சது வந்து எப்படி தெரியுமா, லைக் நான் வந்து எங்கேயோ போய் உளுந்து எங்கேயோ போயிட்டு குழந்தைகிச்சு கை அந்த மாதிரி ஒரு இது பண்ணேன். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் அது கடிச்சது, எனக்கு கிள்ளும். அதுக்கு வந்து என் ரத்தத்தை பார்க்கணும், என் முடியெல்லாம் சொந்தமா விட்டோம். ஆனா வந்து என் கை தான் யூஸ் பண்ணோம். எத்தனை வருஷமா நடந்துச்சு இந்த மாதிரி? வயசு 8 வயசுல தொடர்ந்து ஒரு ஃபார்ம் 3 வரைக்கும் நான் இந்த கஷ்டம் தான் நான் பட்டுக்கிட்டு இருந்தேன். யாருமே சொன்னா நம்ப மாட்டாங்க. ஆனா என் லைஃப்ல நான் அழுவ முடியாத ஒரு இதுனா இதுதான் PMR பரீட்சை. நான் எழுந்த கூட முடியாம அப்பயும் முயற்சி பண்ணி என்னை எல்லாமே ஒரு மாதிரியா பார்த்தாங்க ஸ்கூல்ல. சரி, அந்த PMR பரீட்சையை வந்து எப்படி நீங்க போனீங்க, எப்படி வந்து எழுத முடியாம ஆக்குனுச்சுன்ற விஷயம் எல்லாம் பாட்டுக்கு பிறகு நம்ம பேசலாம். கண்டிப்பா. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 06441333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். மிஸ் துர்கா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மர்மமான சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 8 வயசுலேருந்து இந்த பிரச்சனை அவங்களுக்கு தொடங்குனது. அதாவது யாரும் அவங்களுக்கு சேவனை செஞ்சு வச்சுட்டாங்க. உடம்பெல்லாம் வந்து அந்த உருவம் வந்து கடிச்சு வைக்கும், அடிச்சு வைக்கும், நிறைய ரத்த காயம் தினமும். அந்த உருவம் பார்க்கறதுக்கு மனுஷன் உருவத்தில் இருக்கும், ஒரு ஆண் உருவம் பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்கும், மூக்கு மொழிலாம் இருக்காது, கண்ணெல்லாம் இருக்காது அப்படின்னு வர்ணிச்சாங்க. அவங்களால எத்தனையோ பரீட்சை எழுத முடியாமல் போணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த PMR பரீட்சைக்கு நீங்கள் தயாரான நிலையில இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் போகும்போது என்னை வந்து நான் PMR பரீட்சை எழுத போறேன், இன்னைக்கு பரீட்சை, இன்னைக்கு காலையில் நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். என்னை வந்து வேற ஆள் இருந்து நினைச்சுக்கிட்டீங்க. இது வந்து துர்கேஷ் இல்ல, யாரு இது, நீ யாரு? நான் சொன்னேன் நான் துர்கேஷ் தான். இல்ல நீ இப்படி இருக்க, எலும்புலாம் தெரியும் மூஞ்சில. நான் சொன்னேன் இல்ல நான் இப்படிதான் இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன். இல்லலா இது மூஞ்சி. என்னை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அது இல்ல எங்க மாறி. அதுக்கப்புறம் ஸ்கூல்லயே நான் வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சேன், எல்லாத்தையும் என் வாத்தியாரே நான் வந்து கழுத்தை பிடிச்சேன். எல்லாருமே வந்து எனக்கு பண்ணாங்க. அந்த சாமி சத்தம் என் காதுல கேட்க முடியாத ஒரு நிலைமையில நடந்தேன். அதுக்கப்புறம் பரீட்சை இடத்துல போய் உட்காரும் போது அதே சத்தம் தான். எனக்கு என்னால எழுந்த முடியாம பேப்பரெல்லாம் கிழிச்சு என் கையை சொந்தமா கடிச்சுக்கிட்டேன். கையை கடிச்சு சொந்தமாவே நான் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு நெகத்துல இருந்து எல்லாமே கடிச்சு ரத்தம் வர வரைக்கும் அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி உங்க மகன் என்ன இப்படி பண்ணுது, இப்படி செஞ்சுது, ஒரு PMR பரீட்சை சொன்னா என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் பயந்து வச்சுது, வந்து உங்க பையன் பிள்ளையை கூட்டிட்டு போங்க அப்படின்னு வந்து கூட்டிட்டு போய் அப்புறம் என்னோட குரு புஸ்தகத்தை என்னோட மதர் தான் எல்லாமே சொன்னாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வச்சுக்கிட்டு வர முடியாது, ஒண்ணு நாங்க போங்ஸா கொடுக்குறோம் அப்படின்றப்போ நான் என்ன பண்ணேன், நான் முயற்சி பண்ணேன். என்னால முடியும், எனக்கு ஆண்டவர் இருக்காரு, என்னால முடியும் நான் சொல்லி என்னால ஒரு சாமி மந்திரத்தை கூட சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நான் உட்காந்து அழுந்தேன். அதுக்கப்புறம் பெண்ணுங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் ஒண்ணு வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு வரும்போது எலும்பு எல்லாத்தையும் நான் என் கண்ணாலே பார்த்தேன். சில பேர் சைஸா இருப்பாங்க, சில பேர் புள்ளியா இருப்பாங்க. ஆனா என் உடம்புல நான் பார்த்தது என் கண்ணாடி மின்னுக்கு எலும்பு கூட நான் போய் நின்றேன் நானா. ஆனா என் முகம் எல்லாம் வந்து எப்படின்னா ஆண் மூஞ்சி, ஆம்பளை மாதிரி இருக்கேன், சொந்தமாவே முடியெல்லாம் வெட்டிக்கிட்டேன். இங்கிட்டும் இத்தனை வருஷம், ஒரு 8 வருஷமா 7-8 வருஷமா நீங்க இந்த மாதிரி சஃபர் பண்ணிருக்கீங்க. அம்மா வந்து உங்களை எங்கேயும் கூட்டிட்டு போய் பார்த்தாங்களா? அதுல கிட்ட ஒரு 30,000 செலவு பண்ணி தைலனுக்கும் போய் கூட்டிட்டு போய் அஸ்லிக்காரங்கிட்டையும் கூட்டிட்டு போய்
எல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லி காசை தான் இது பண்ணானுங்க. கடைசியா ஒருத்தர்கிட்ட தான் போனோம். அவருக்கு வந்து 80 வயசு. போனாரு, வேற எதுவுமே செய்யல. என்னோட உச்சி முடிய கொத்தா புட்டிங்கி என்னோட காலு பெரிய வரல வந்து அவர் வாயாலேயே கடிச்சு இழுத்தாரு. அப்பயும் மீறி வரல, கடிச்சு இழுத்து உடம்புல விளையாக்கி 7 விதமான பூல என்ன குளிப்பாட்டினாரு. குளிப்பாட்டி பிறகு அதுக்கப்புறம் 1 மாசம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் அழுகுற சத்தம், கதற சத்தம், என்கிட்டயே வந்துரு. அதுக்கப்புறம் அந்த விசாட்டு தான் பார்த்து ஃபுல்லா அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மூலியமா தான் எடுத்து எங்களை கூட்டிட்டு போய் சுடுகாட்டு, அவங்க மலாய்க்கார சுடுகாட்டுல என்ன உட்கார வச்சு என்னமோ சாமிலாம் கும்பிட்டு அந்த தோண்டி புதைச்சாரு. இல்ல இதுக்கு மேல உங்க பிள்ளைக்கு எதுவும் இல்ல. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பிள்ளைய வச்சுக்கிட்டு, பிள்ளைக்கு எதுவும் ஆகல. இதே வேற ஒருத்தவங்களா இருந்தா எப்படி சொன்னா வேற நிலைமையில இருந்தா பிள்ளைங்க ஏதாவது செத்துருக்கும். அதுக்கப்புறம் அந்த உஸ்தாட்டு வந்து எடுத்து இப்ப கூட அந்த உஸ்தாட் வந்து பாசவே அவரு போல உண்மையால ஒரு உஸ்தாட் வந்து கஷ்டம் கிடைக்கிறது. சரி, அதுக்கப்புறம் எப்படி உங்களோட படிப்பு நீங்க வந்து அதுக்கப்புறம் காசு கட்டி தனியாவே பரிச்சை எழுதி இன்டர்நேஷனல் ஃபைனல் வரைக்கும் முடிச்சு டிப்ளமாவும் முடிச்சு இப்ப டிகிரி ரோபோட்டிக் இன்ஜினியரிங் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். வாவ், பெரிய போராட்டத்துல தொடங்கி இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் யூ. டிகிரி மட்டும் இல்லாம இன்னும் மென்மேலும் நீங்க வந்து உங்களோட படிப்பிலும் வாழ்க்கையிலும் முன்னேற எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் யூ. கண்டிப்பாக்கா. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். உங்களை பயம்படுத்திய சம்பவம் என்ன மிஸ் ரேஷ்னா? நான் இப்ப இருக்கேன் அந்த வீட்டு முன்னுக்கு, நான் பிளாட் வீட்டு 2வது மாடியில இருக்கேன். ஸோ என்னோட வீட்டு முன்னுக்கு வந்து பிளாட் வீடு தான் எதிர்க்க இருக்கு வீடு. ஸோ இந்த எதிர்க்க வீடு வந்து கோச வீடு. நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து 2012 குடி வந்தேன். அதுக்கு முந்திலேருந்து அந்த வீடு வந்து கோசமா இருக்கும். ஸோ அந்த வீட்டோட பூட்டு கூட வந்து கரை பிடிச்சி அப்படியே துரு பிடிச்சிருச்சு. சாவி ஓடுற அந்த இடம் கூட துரு பிடிச்சி மூடிருச்சு. அந்த கிரில்ல வந்து அப்படியே ஒட்டடை அடிஞ்சு ரொம்ப மோசமா இருக்கும் அந்த வீடு. அது எதிர்க்க வீடு தான் என்னோட வீடு. ஸோ அந்த வீடு வந்து நாங்க யாரும் கச்சேரி பண்ண மாட்டோம். அப்ப அங்க பக்கத்துல விசாரிச்சு பார்த்ததுக்கு எல்லாம் சொன்னாங்க அந்த வீடு முந்திலேருந்து கோசமா இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் அந்த வீடு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ 1வது மாடியில ஒரு பையனுங்க வந்து கொஞ்சம் தருதல மாதிரி அவனுங்க என்ன செஞ்சானுங்க, அந்த வீடை வந்து இந்த வருஷம் மே மாசம் 1ஆம் தேதி அந்த வீட்டை உடைச்சிட்டானுங்க. ஸோ அந்த பூட்டை வந்து எனக்கு வெட்டிட்டானுங்க. வெட்டிட்டோடனே அப்ப நான் வெட்டும் போது பார்த்தேன் அவ்வளவு பெரிய கத்திரிக்கோளை கொண்டு வந்து வெட்டினானுங்க. அப்ப நான் சொன்னேன் அந்த வீடு கோஸ் வீடு இருக்கு, அது ஏன் வந்து வெட்டுறீங்க அந்த பூட்டை? இல்ல நாங்க ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல, உள்ளுக்கு சும்மா பாக்கணும் அப்படின்னு சொன்னானுங்க. அதோட வெட்டிட்டு இவனுக்கு என்ன செய்யுது, அது உள்ளுக்கு போறது வர்றது போவானுங்க. ஆனா கதவை மட்டும் சும்மா சாட்சி விட்டு அந்த வெட்டின பூட்டை மட்டும் அந்த கிரில்ல மாட்டி விட்டு போயிருவானுங்க. இந்த சமயத்துல கதவை திறந்து விட்டுருவானுங்க. என்னதான் உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், மெதுவா அந்த கதவை திறந்து பார்த்தேன். கீதா 13 நம்பர் வீடு பேய் படம் பார்த்திருக்கீங்க தானே? அந்த படத்துக்கு இந்த வீடு அடுத்த படத்துக்கு எடுக்கலாம். என்னதான் இருந்துச்சு உள்ள? கதவு திறந்தோன்னே கீதா ஒட்டடை அந்த ஹால்ல சிலிங் இருக்கும்ல மேல, அதுல இருந்து ஒட்டடை அப்படியே வளர்ந்து கீழே இருந்து கொஞ்சம் இருக்கு சிமெண்ட்ல படுறதுக்கு. அந்த அளவுக்கு ஒட்டடை வளர்ந்துருக்கு. செவுத்துல வந்து சைனீஸோட அந்த கோமியம்மா படம் சொல்லுவாங்கல்ல, அந்த 2 படம் செவுத்துல ஒட்டி இருக்கு. இன்னொரு சைட்ல ஒரு சீனனோட சாமி படம் ஓட்டிருக்கு. ஆனா அது வந்து ரியலான படம் இல்ல, சும்மா அப்படி வரைஞ்சுது. இன்னொரு சைட்ல பாக்குறேன் கீதா, அந்த காலத்துல சின்ன பிள்ளைங்க குதிரை ஓட்டாங்களே, விளையாட்டு அம்மாவோட குதிரை பாத்துருக்கீங்களா? ரொம்ப அந்த காலத்துல இருக்கும், பலகையில செஞ்சுது. அது ஒண்ணே இருக்கு நடுவுல. அது பக்கத்துல அதே மாதிரி குதிரை ரோப்பாங்கல செஞ்சுது, அதுவும் பக்கத்துல இருக்கு. இன்னொரு சைட்ல பாக்குறேன் வயசானவங்க இந்த லேசர் நாக்களி சொல்லுவாங்கல்ல,
அந்த பழைய காலத்தோட சைனீஸ் பாய்ப்பாங்க பாத்திருக்கீங்க, ரோத்தான்லயே செஞ்சது, ஆனா கொஞ்சம் குழியா இருக்கும், உட்காந்துட்டு அப்படியே ஆடுவாங்க. அந்த நாக்காளியும் ஒண்ணு இருக்கு, அதுவும் வயசானவங்க நாக்காளி, ஆனா அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இன்னும் 2 நாக்காளி கிட்ட அந்த ரவுண்ட் நாக்காளி சீன கோப்பி கடையில நீங்க பாத்திருக்கீங்க, அந்த காலத்துல இருக்கும். ஆனா அது வந்து சரியான ஸ்ட்ராங்கான கையுல செஞ்சுது, அது ஒண்ணு தூக்கவே அவ்வளவு ஹெவியா இருக்கு. அப்ப அது உங்களுக்கு நான் பார்த்தோன்னே திடீர்னு பாக்குறேன், அந்த கிச்சன் இருக்குல்ல, கிச்சன்ல வந்து சிங்கி இருக்கு, அந்த சிங்கில செடி முளைச்சு ஜன்னல் வெளியாகி அது ஒரு மரம் ஆயிடுச்சு. அவ்வளவு பெருசுக்கு இருக்கு அந்த மரம். அந்த வீடு கிட்ட கதவை திறந்த கையோடைய ஹாலுக்கு எதிர்க்கே டாய்லெட் இருக்கும். அந்த டாய்லெட் அவ்வளவு துருவா இருக்கு, டாய்லெட் அப்படி இருக்கு. ஆனா இன்னும் அந்த லெப்ட்ல ஒரு பெட்ரூம் இருக்கு, ரைட்ல ஒரு பெட்ரூம் இருக்கு, ஓப்பனா இருக்கு. ஆனா உள்ளுக்கு நான் பாக்கல, உள்ளுக்கு அந்த ரூம்ல திறந்து நான் பாக்கல. சரி சொல்லிட்டு கதவை சாத்திட்டேன் நானு. சாத்திட்டு இந்த பையன் சரி திருப்பி திறந்து சாத்த மாட்டானுங்க அந்த கதவை. ஏன்னா அவ்வளவு நாள் அது இருட்டிலே இருந்ததுனால இப்ப அவனுக்கு திறந்து விட்டனால நான் வந்து வெளி விளக்கு தட்டினால அந்த வெளிச்சம் வந்து அந்த ரூமுக்கு அடிக்குது, அந்த வீட்டுக்கு. சோ அந்த வீட்டுல உள்ளதுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அது வந்து அவங்கள கச்சேரி பண்ணாம என்ன கச்சேரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எப்படி கேட்டா அது என்ன செஞ்சு என் வீட்டுல வந்து பூந்துருச்சு. நான் வந்து ராத்திரில வந்து என்னோட ரூம்ல சிங்கிள் பெட்ல தான் நான் படுப்பேன். என் வீட்டுல நான் ஒண்டிதான் இருக்கேன். சோ நான் அந்த ரூம் கோசம் ரூம், அதுல வந்து எக்ஸசைஸ் ஜாமா இருக்கும். என்னோட ரூம்ல மட்டும் தான் பெட் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ நான் படுத்திருக்கேன், பெட்ல ஒங்கரிச்சு படுத்தா பக்கத்துல தான் கோசமாயிருமே. அது அப்படியே நடக்குது கீதா, அதனால திருன்னு ஓடுது, திருத்து உடையாருது உங்க மேல. அது வந்து என் மேல என் பின்னால நான் ஒங்கரிச்சு படுத்திருக்கேன். உங்க மெத்த மேல ஏறி நடக்குது வேகமா நடந்து காட்டுது, அது என்ன எழுப்புது. ஆனா நான் வந்து ரியலா தூங்குற மாதிரி செஞ்சிருக்கேன். ஆனா என்னோட ஆயுஸ் மட்டும் லேசா ஓப்பனா இருக்கு. நான் பாக்குறேன் அது என்ன பண்ணுது. அப்படி வந்து ஓடுது உடையாருது, நான் முண்டவே இல்ல. அது பாக்க எப்படி அப்புறம் அது ஆம்பளை, எலும்பா உயரமா கொண்டே இருக்கு ஆம்பளை. அப்ப நான் நினைச்சேன் என்னதான் பண்ற பாப்போன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், பாக்க எப்படி இருக்கு, நார்மல் மனசால் மாதிரி இருக்கா இல்ல ரொம்ப ஸ்கேரியா இருக்கா? இல்ல மூஞ்சி வந்து கண்ணங்கரையன் இருக்கு, சொர்ஜான கருப்பு. ஆனா கண்ணு மூக்கு எதுவும் சரியா கிளியரா தெரியல. ஆனா ஆம்பளை மட்டும் கிளியரா தெரியுது. கை கால்லாம் இருக்கு, கை கால எல்லாம் இருக்கு. அப்ப தாமரை வந்து நின்றுச்சு. இப்படியே எட்டுக்கிட்டு என்ன பாக்குது, என்னோட இதெல்லாம் சரி ஏந்திரிக்கவே மாட்டேங்குது. கொஞ்சம் பாக்குற கால் மட்டை வந்து நின்றுச்சு. நின்றுட்டு பாக்குது, நான் பாத்து இது என்ன எல்லாம் கிளியரா தெரியுது கீதா, அது நிக்கிறது. நான் வந்து பக்கத்துல வந்து நின்று அப்படியே ஒத்தி பார்த்தோன்னே அந்த ரூம்பே இருட்டாயிடுச்சு. ஏன்னா ரூம் நம்மளே இருட்டா இருக்கும். சோ அதே ஒரு இருட்டு. அப்புறம் நான் முண்டில அது என்ன செஞ்சிருச்சு, அந்த காலத்து செருப்பு போட்டுட்டு சைனீஸ்காரங்க கால் கட்ட போடுவாங்களே, அத போட்டுக்கிட்டு நடந்து காசாரா காட்டுது கேராது. அப்படியே எழுப்புது என்ன. எனக்கு வந்து என்னோட அம்மா இறந்துட்டாங்க. அவங்க நல்லா நான் கும்பிடுவேன். திடீர்னு பாக்குறேன் என்னோட அம்மா வந்து எழுப்புறாங்க முதுகு நாள் தட்டி, ஏந்திரி வேலைக்கு போனோம் அப்படின்னு. நான் கீதா ஏந்திரிச்ச கொஞ்சோட என்னத்தம்மா கூப்பிட்டேன், அம்மா காளிமா தாயே வாமா. என் வாயில அதுதான் கீதா வந்துச்சு. வந்த கையோட அப்படி இருங்க பாட்டுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம பேசலாம். அப்படியெல்லாம் இல்லைங்க. மர்மதேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்மதேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்மதேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்மதேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். மிஸ் ரேஷ்மா இவங்க வந்து ஒரு ஃப்ளாட் வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த வீடு பல வருஷமா பூட்டியே இருந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அங்கே இருக்கிற பையனுங்க வந்து அந்த வீட்டை திருட்டுத்தனமாக பூட்டை உடச்சி உள்ளுக்கு போன பிறகு இவங்களுக்கு நிறைய பல சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. இவங்களும் எட்டி பார்த்துருக்காங்க அந்த வீட்டில் என்ன இருக்குன்னு. எல்லாம் பழைய பொருட்கள் பழைய ஜாமானுங்களாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க தூங்கும் போது ரூமில் வந்து இவங்க வந்து ஒரு ஆண் உருவத்தை பார்த்துருக்குறாங்க. அந்த உருவம் வந்து அவங்கள வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு, நடந்திருக்கு, மெத்தையில் அவங்கள எழுப்ப முயற்சி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க பயந்து போய் அவங்க அம்மாவை மனசில் நினைக்கும் பொழுது
திடீர்னு இறந்து போன அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க, இந்திரிமா வேலைக்கு போ அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்லுங்க மிஸ் ரேஷ்மா, என்ன நடந்துச்சு? அப்புறம் நான் என்ன செஞ்சு ஏந்திரிச்ச கையோட என்னோட வாயில வந்து காளியம்மன்ற நாம தான் எனக்கு வந்துச்சு. வந்தோடனே வெளியாகி ஹாலோட விளக்கு எல்லாத்தையும் தட்டிட்டு சாமி ரூம்ல போயிட்டு கும்பிட்டுட்டு அவங்களோட குங்குமம் இருக்குல்ல அதை எடுத்து வீடு பூரா தூவி விட்டேன். தூவி விட்டு வந்து கொஞ்ச நாள் செஞ்சு படுத்து தூங்கிட்டு 1 மணி நேரத்துல எழுந்துச்சு நான் வேலைக்கு போயிட்டேன். சரின்னு சொல்லிட்டு நைட்டு வேலை வந்துச்சு. நைட்டு வேலை வந்து நான் பாருங்கிட்டா அங்கதான் அதோட சேட்டையை ரொம்ப ஆரம்பிச்சிச்சு. நைட்டு வேலைக்கு நான் போயிடுவேன். போயிட்டு காலையில வேலைக்கு வீட்டுக்கு வந்தா 7:30 ஆயிரும். 7:30 ஆயிடுச்சுன்னா விடிஞ்சிடும். அப்ப அந்த பிளாக் அந்த சேட்டை உள்ளவங்க வேலைக்கு போறவங்க இருக்காங்க, வேலை முடிஞ்சு வரவங்க இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இது என்ன செய்யும், நான் வந்து என் வீட்டு கதவு திறக்கிறேன்டா, திறந்தோம்னா அது பின்னாடி என்ன பார்க்கும். எனக்கு நல்லா தெரியும் அது என்ன பாக்குதுங்க. நான் நினைச்சு கதவை திறந்துட்டு உள்ளுக்கு போகணும்னா அது பூந்துரும். உள்ளுக்கு பூந்துட்டு நான் கதவுலாம் சாத்திட்டு சப்பத்தெல்லாம் கட்டிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு குடிச்சிட்டு படுத்துட்டுனா வந்துடும். வந்துட்டு இதே மாதிரி தான் செய்யும். பின்னால ஒரு தூங்கே விடாது என்ன. நீங்க அந்த உருவம் வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சு எப்படி நீங்க தைரியமா வீட்டுக்குள்ளார போறீங்க? உங்களுக்கு பயமா இல்ல? தாண்டி வரணும் கீதா. நம்ம பயந்தோம்னா நம்ம பின்னால போயிருவோம். தாண்ட எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்கு. அதனாலதான் பயம் எனக்கு வரல நினைக்கிறேன். மேபி கடவுள் மனசுல பூஞ்சாருன்னு நினைக்கிறேன். அப்போ நான் உள்ள வரும்போது இது அண்ணாட அந்த மாதிரி செய்யும். அப்ப நான் பார்த்தா இது சரிப்பட்டு வராது சொல்லிட்டு வாசல்ல வந்து தண்ணி வச்சுட்டேன் கிட்ட காலை கழுவிட்டு பிளேட் எல்லாம் தண்ணி வைக்க முடியாது. ஆனா நான் வைப்பேன். வச்சுட்டு கொஞ்சோண்டு எடுத்து ஊத்தி கழுவிட்டு உள்ளுக்கு வருவேன். வராது. அந்த மாதிரி தண்ணி வைக்கவும் இந்த பையன் நினைச்சு நம்ம வாயில தண்ணி வச்சிருந்தா சமத்தா ஊத்தி விட்டுருவாங்க கீழே வேலைக்கு விட்டு வரதுக்குள்ள. அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன், சரி சொல்லிட்டு சாமியை நினைச்சுக்கிட்டு உள்ளுக்கு வந்துடுவேன். சமத்துல கால் கழுவாம வந்துருவேன். அப்ப இதோட சேட்டை ரொம்ப அதிகரிக்குவோம். நான் வந்து ஒரு நாள் வீட்டு வாசல பார்த்து சொன்னேன், உன்னோட வீடு அங்க இருக்கு, நான் உன்னை எந்த கட்சியில பண்ணல, இது என்னோட வீடு சுத்தமா இருக்கு, நீ அழுக்கு என் வீட்டுக்கு வரக்கூடாது, உன் வீடு அழுக்க இருக்கு, நான் சுத்தம், நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் உன்ட்ட நல்லபடியா சொல்றேன், இது வரைக்கும் நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணதில்ல, நீ என்ன பண்ணாத, நான் உன்னை பாக்குறேன், எனக்கு தெரியுது நீ என்ன பாக்குறேன்னு, அப்பயே நான் இது வரைக்கும் உன்னை எதுன்னு சேட்டை பண்ணல, நீ என்ன பண்ணாதன்னு சொன்னேன். நீங்க இதெல்லாம் வந்து எந்த மொழியில சொல்றீங்க? தமிழ்ல சொல்றீங்களா, மலையாள சொன்னீங்களா? தமிழ்ல சொன்னேன். அதுக்கு புரிஞ்சிருக்குமா? சொல்லிக்கிட்டே இருக்கும், புரியுதோ இல்லையோ நான் சொல்லிட்டேன். இத சொன்னோன்னே அப்புறம் இது என்ன செஞ்சு எனக்கு நைட் ஷிஃப்ட் வந்துருச்சா. நான் நைட்ல வேலைக்கு போயிருந்தேன். காலையில வரும்போது எனக்கு சரியான ஆத்திரம். பாக்குற அந்த மாதிரி நிக்குது, நின்று பாத்துட்டு நவுந்துருச்சு. அப்ப நீ உள்ளுக்கு வர போறது நான் என்ன செஞ்சேன், தண்ணி வெளியே இல்ல, கால் கிழமை உள்ளுக்கு போட்டேன். அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெளியே உள்ளுக்கு போந்து எப்பவுமே பேக்கெல்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு நான் எப்பவுமே நைட் ஷிஃப்ட்னா காலையிலே பூஜை பண்ணிடுவேன். நான் பூஜை பண்ணது இருக்கும். அந்த அன்னைக்கு தான் கீதா அதோட ஆட்டம் ரொம்ப அதிகமாச்சு. என்ன நடந்துச்சு? நான் என்ன செஞ்சேன், பூஜை பண்ணேன். நோம்புல வீடெல்லாம் கூட்டிட்டு மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளிச்சு வாசல்ல மஞ்சள் தண்ணியில நல்லா தெளிச்சு விட்டேன். தாராளமா வீடு பூரா மஞ்சள் தண்ணி தெளிச்சு கற்பூரம் எல்லாம் எல்லாத்தையும் சாமிக்கு மலர் எல்லாத்தையும் வச்சு சூடத்தை ஏற்றி ஒரு வெட்டி கொளுத்தி சாம்பிராண்டி ஏத்திட்டு மணி அடிச்சேன். என்னோட மணி வந்து கொஞ்சம் பெருசு, உள்ளுக்கு இருக்குமே அடிச்சுமே, அதுவும் வந்து ரொம்ப வந்து மொத்தமா இருக்கும். அது என் வாழ்க்கையில மறக்க முடியாது கிட்ட. இப்ப சொன்ன விட்டு அப்படியே முடிச்சு வாங்குது. நான் எடுத்து ஐயா நாமத்தை கூப்பிட்டேன். நான் சொன்னேன், நான் யாரு வீட்டு வம்பக்கம் போல, நான் எவ்வளவு பொறுத்து போயிட்டேன், ஆனா அநியாயமா ஆடுது, நீ இருக்கிற இடத்துல அவங்க வரணும், அப்ப நீ எங்க போன சாமியை பார்த்து கேட்டு ஒரு கையில மணி அடிச்சுட்டு ஒரு தட்டுல கற்பூரமும் சாம்பிராண்டி வச்சு எடுத்து சுத்தணும் கிட்ட 3 தாட்டி சுத்திட்டு திரும்பி நேரம் அந்த வாசலுக்கு எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு கிட்ட கேட்டை நல்லா திறந்துட்டு அது வீட்டுக்கு கேட்டும் திறந்துருச்சு. மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது என் மேல யாருக்கும் வந்து இறங்கினான்னு எனக்கு தெரியாது. அந்த வீட்டை பார்த்துக்கிட்டா நல்லா, எனக்கு அந்த வீட்டை பார்க்கதான் பிடிக்காது. ஆனா என் கண்ணு நல்லா பாக்குதான் அந்த வீட்டை. ஆனா பார்த்து அவங்க என்னத்தம்மா சொன்னாங்க, நீ இந்த எல்லைக்கு வராத, உன்னை சேட்டை பண்ணல, நீ வந்த மீறி நீ நாட்டி ஆயிருவ அப்படின்னு சொல்லி கீதா கீழே 3 கற்பூரம் ஏத்தன கீதா விட்டு அடிச்சுட்டு பாருங்க ஒரு இரும்ப என் தலையில. நான் என்ன திரும்ப கீதா நினைச்சேன், போச்சு இன்னைக்கு நம்ம உச்சி மண்டையில மூளை வெளியே வந்துச்சு, நம்ம கூட யாருமே இல்லையே. ஐயோ கீதா தட்டை கீழே விடுறதா இல்ல கையில வச்சிருக்கிறத மண்ணியை விட்டுட்டு என் தலையை பிடிக்கிறதே எனக்கு தெரியல. எழுந்திருச்ச கையோட கீதா அந்த கேட்டு மேல அந்த மணி கையில வச்சிருந்தேன். அவ்வளோ வேகமா அடிச்சு இந்த எல்லைக்கு நீ இனிமே வராதன்னு சொல்லி அடிச்சு அடியில அந்த போட்டோன்னு கொஞ்ச நாள் இந்த பக்கம் அதோட ஒண்ணுமே இல்லை. அதோட கீதா என்னை பார்க்கும், நான் வேலைக்கு வந்தேன்னா பார்க்கும், என்னை பார்த்துட்டு ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டு ரூம்ல இருந்து எடுத்துக்கிட்டு பார்க்கும். நான் சொல்லுவேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா ஒரு படி தாண்டி நீ என் வீட்டுக்கு வரணும்னு நினைக்காத. அப்படி வீடு திறப்பேன் நின்னுக்கிட்டு பாக்கும். அப்படியே இவ்வளோ போராட்டம் நடந்திருக்கே, நீங்க வேற எங்கேயும் போய் பாக்கலையா? இல்ல கீதா, எனக்கு யாரும் எங்க போய் பார்க்கணும் தெரியாது. நான் தெய்வத்தை வச்சு கும்பிட உன்னை நம்பித்தானே நான் இங்க வந்தேன். இன்னைக்கு எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரே குழப்பாங்க. ஏன்னா எனக்கு யாரும் தெரியாது எங்க சாமி பாக்குறாங்க, எங்க என்ன செய்யறாங்கன்னு. பக்கத்து வீட்டுல கூட என்னால சொல்லி உதவி கேட்க முடியல. எனக்கு அந்த பக்கத்து வீடு இருக்காங்களே, அவங்க வந்து இந்த வீட்டை உடச்சானுங்களா, அந்த பையனோட சொந்தக்காரங்க தான். திடீர்னு அந்த பையன்கிட்ட சொன்னாங்கன்னா அவனையும் நினைச்சுக்கோங்க, இந்த வீட்டுல தான் சேட்டை பண்ணு சொல்லிட்டு அவங்க கூட என்ன எதுவும் பண்ணலாம் பண்ணிட்டு கேரா அந்த வீட்டுல
தான் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால நான் யார்கிட்ட சொல்ல, எல்லாமே என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ரொம்ப நாள் இதை சொல்லி என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டேன். எத்தனை முயற்சி பண்ணி இன்னைக்குதான் நிறைவேறிருக்கு. தைரியமா பேசியிருக்கீங்க. இப்ப நீங்க பேசுறது கூட எட்டி அது கேட்டுக்கிட்டு இருக்கலாம், ரேடியோல கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இல்லைன்னா பார்த்து வந்துற போதுக்கா அதான் நினைச்சேன். பரவாயில்ல கீதா எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கு 3 கோடை போட்டு படுத்துருவோம். உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0164413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். Mother,